இந்த வீடியோவில் முன்னாடி பின்னாடி டிசைன் உள்ள துணியில் எப்படி கட் பண்ணணுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதில் கை வெட்டி காமிக்க போகிறேன். இதுக்கு நம்ம இப்படி 2 மடிப்பாக மடிச்சுக்குவோம். அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடிப்போம். இப்போ மொத்தத்தில் இப்போ 4 மடிப்பாகிடுச்சுது. மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டோம். இதில் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இதிலேருந்து வளைவு போட்டுருவோம். கை ஷேப்பு இந்த அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிவிடுவோம். இதில் கை வெட்டும்போது நமக்கு இந்த சைடு மட்டும் மடிப்பு பாகம் இருந்தால் போதும். இதுக்கு கீழே இங்கே கட் பண்ணிவிடுவோம் இப்படி. அதே மாதிரி ஷோல்டருக்கு நேராக வர்றதுக்காக இந்த இடத்துல ஒரு கட் பண்ணுவோம் இப்படி. இப்போ இந்த துணியில் இந்த பக்கம் நல்ல பக்கம், அதே போல் இந்த சைடு நல்ல பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும், வெட்டி முடித்த உடனே ஆழம் எடுக்கணுன்னா இதை எதுவுமே பெரட்டக்கூடாது. பெரட்டாமல் நம்ம எப்படி எந்த மடிப்பில் போட்டு நம்ம வெட்டினமோ அந்த மடிப்பை அப்படியே பெரட்டணும். பெரட்டிட்டு இப்படி இதிலேருந்து ஆழம் எடுத்துக்கணும். கரெக்டாக இந்த அர்க்காட் வரைக்கும் வரணும்னு கிடையாது, கொஞ்சம் முன்னாடியே இங்கே நின்றுடணும். இப்படி அர்க்காட் எடுத்து இந்த இடத்துல இப்படி ஆழம் எடுத்துடணும். இப்போ இதுவே நம்ம வெட்டின துணி இப்படி காற்றுல பிறண்டுடுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்படி எடுத்து வச்சு, இப்போ இந்த பக்கம் உள் பக்கம், இது நல்ல பக்கம், இந்த மாதிரி எடுத்து வச்சு வெட்டிட்டோம்னா தப்பாக போயிடும். எப்பயுமே என்ன பண்ணணும், வெட்டும்போது இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கணும். ஒன்று உள் பக்கமாக இருந்தால் 2மே உள் பக்கமாக இருக்கணும். அப்படி இல்லை இந்த இடத்துல இப்படி மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா இது 2மே நல்ல பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் எடுத்து வச்சு இப்படியே ஆழம் எடுத்துக்கலாம். இப்படியே ஆழம் எடுத்தோம்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. இதில் ஒன்று நல்ல பக்கமாகவும் ஒன்று உள் பக்கமாகவும் இப்படி மாற்றி வச்சு நம்ம ஆழம் எடுத்துட்டோம் அப்படின்னும் போது கையில் மிஸ்டேக் வந்துடும். இப்போ இதில் ஆழம் எடுத்து காமிக்கிறேன். ஆழம் எடுக்கும்போது இப்போ இதில் நல்ல பக்கமும் ஒன்றாவே வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதிலேருந்து ஆழம் எடுக்கணும். இப்படி இப்படி ஆழம் எடுத்துட்டோம்னா இப்போ 2 ஆழமே நமக்கு ஃப்ரண்ட்டில் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது இந்த ஆழம் ஃப்ரண்ட்டில் இந்த சைடு வந்துடும். லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி டிசைன் உள்ள துணி முன்பக்கம் பின்பக்கம் உள்ள துணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து வெட்டிடணும். அடுத்தது பட்டி வெட்டும் போதும் அதே மாதிரி பார்த்து வெட்டணும். இப்படி மடித்து போட்டுட்டு இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பட்டி வெட்டுறதுக்கு இங்கேருந்து இப்படி லைட்டாக இப்படி ஷேப் எடுத்து இதில் வெட்டிடுவோம். இப்படி வெட்டிட்டு பார்த்தோம்னா இதுவும் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எப்பயுமே வெட்டும்போது நல்ல பக்கமும் ஒன்றாவே இருக்கணும். இந்த மாதிரி வெட்டினோம்னா எதுவும் மாறாது, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டு வெட்டினோம்னா 2 சைடுமே இந்த ஷேப் வந்துடும். இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த சைடு இப்படி வெட்டினோம்னா கரெக்டாகிடும். தப்பாக மடித்து போட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா எப்படி வரும் அப்படின்றதையும் ஒன்று சொல்லி காமிச்சிடுறேன் வேணா. இப்படி உள்ள துணியை இப்படி எடுத்து போட்டுட்டு இதில் எப்படின்னா என்ன மிஸ்டேக்னால் இது நல்ல பக்கமாக இருக்குது, இது உள் பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு நம்ம கவனிக்காமல் இப்படி செஞ்சுடுவாங்க நிறைய பேர். அப்படி செஞ்சுட்டா என்ன ஆகுன்றதை சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து வளைவு போட்டுக்கிறோம். இப்படி பட்டி தான் வெட்டி காமிக்கிறேன். இதிலேருந்து இப்படி வெட்டியாச்சுது. வெட்டிட்டு இப்படி பார்த்தோம்னா இது என்ன ஆகும், ஒரு சைடு நல்லதாக இருக்கும், ஒரு சைடு உள் பக்கம் வந்துடும். இந்த மாதிரி மாறி வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி 2மே வெட்டும்போது ஒன்று உள் பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சிடணும். இல்லையா இந்த மாதிரி 2மே டிசைன் துணி இருக்கிற மாதிரி வச்சிடணும். இப்படி வச்சு செஞ்சோம்னா எந்த மிஸ்டேக்குமே வராது. பட்டி வெட்டுறதுலேயும் கை வெட்டுறதுலேயும் எப்படி மடித்து போட்டு வெட்டினோம்னாக்கா மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியாச்சுது. டிசைன் துணியை எப்படி மடித்து போட்டு வெட்டணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.